காவல்துறை வந்தவங்க ஒரு டிஎஸ்பி தான் வந்திருக்கிறார். அவங்க தலைமையில் ஒரு டிஎஸ்பியே வந்துட்டோன்னே எங்களுக்கு மேல இருந்து ப்ரெஷரு. புரியுதுல? அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மனிதர் அவங்களுடைய வீடியோ கேமராவும் இந்த புத்தகத்தை முழுக்க வெளியிடறோம்ல, நாங்கள் பேசணும்ல, முழுக்க வீடியோ பதிவு பண்ணிட்டு போச்சு. எனக்கு அதுவே சந்தேகம். ஆமா ஆமா, இது தடை செய்யப்பட்ட புத்தகம் கிடையாது. அப்புறம் எப்படி காவல்துறை பறிமுதல் செய்யுது? அதுதான் சொல்றேன், இது சர்வாதிகார ஆட்சி, ஜனநாயக ஆட்சி இல்ல. புரியுதுல உங்களுக்கு? இந்த கும்பல் சர்வாதிகார கும்பல். தினமலர் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கு, திராவிட இயக்க வரலாற்று புரட்டுக்கள். இதை விட மோசமா உங்களை வச்சு கிழிச்சிருக்காங்க அந்த புத்தகம். ஆமா, அதுலயும் ப்ரெஷர் எங்களுக்கு இருக்குதுன்னு அங்க போயிட்டு புத்தகத்தை அள்ளிட்டு போங்களேன். வாய்ப்பே இல்லையா? ஏன் வாய்ப்பு இல்லை? ஏன் இல்ல? அது பெரிய பப்ளிகேஷன். அது ரெண்டாவது அது இந்துத்துவ சார்புள்ள ஒரு புத்தகம். நீங்க தான் இந்துத்துவ எதிர்க்கிற கும்பலாச்சு. எதிர்ங்களம் போயிட்டு இந்துத்துவாவை உங்களால தொட முடியாது. இழைச்சது தமிழ் தேசம். நம்ம ஐயா அங்கெல்லாம் போய் வீரத்தை காட்ட மாட்டாரு. வீரத்தாங்கலாம் அங்க காட்ட மாட்டாங்க. இவங்கள மாதிரி ஒரு கோழைகள் உலகத்துல வேற யாருக்கு? இவங்களுடைய வீரம் எல்லாம் தமிழ் தேசியர்கள். சரிண்ணா, இப்ப அடுத்தபடியாக தமிழம் பதிப்பகத்தோட இந்தி எதிர்ப்பு போரில் ஈவேரா பித்தலாட்டம் என்ற புத்தகத்தை நேற்று காலை தமிழ்நாடு அரசின் காவல்துறை மொத்தமா பறிமுதல் செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. இந்த சென்னை 49வது புத்தக கண்காட்சி தொடங்கியதுல இருந்து திமுக அரசு பல ஒடுக்குமுறைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. நீங்க அதையெல்லாம் பாத்தீங்களா? இல்ல, இந்த புத்தகத்தை போய் வெளியிட்டதே நான் தான் வெளியிடுறேன். முதல் பிரதி நான் தான் வெளியிடுறேன். அப்புறம் களஞ்சியம் தம்பி 2வது பிரதியை வெளியிடுறாரு. 3வது கார்ட்டூனிஸ்ட் பாலா, நம்ம பாலமுரளிவர்மன், அப்புறம் ஐகோ, அது பிற்பாடு தம்பி அந்த பத்திரிகையாளர் தம்பி, இவங்கெல்லாம் அதை வாங்கிக்கிறாங்க. பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. கடந்த ஆண்டு இந்த புத்தகம் உள்ள விற்றாங்க, அதுக்கு முந்தின ஆண்டும் விற்றாங்க. இப்போ என்னன்னா, அந்த பராசக்தி பேசுபொருளானவொடனே அதுக்கு நேராக ஆதாரத்தை சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். இந்திய எதிர்ப்பு போர் நாங்கள் தான் இப்போ பேசுபொருளாக திமுக வட்டாரம் தீகா கும்பல் இது இல்லை அப்படின்றதுக்காக ஈழத்து அடிகளார் 1965 எழுதின இந்த போராட்டத்தில் இவர்களுடைய துரோகம் அப்படின்றது தான் அந்த புத்தகம். சிறிய புத்தகம், அது 60 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தை வந்திருக்குது. இது பரபரப்பான உடனே என்ன நடந்தது நேற்று அப்படின்றப்ப அவர் தமிழன் செந்தில்நாதன் சொல்லக்கூடிய அந்த விஷயம். நான் அப்போ தான் ஊருக்கு தஞ்சாவூருக்கு வந்துட்டேன். அங்கே நம்ம ஆட்கள் கடையில் இருந்துட்டு இருந்தாங்க. உடனடியே காவல்துறையோட பப்பாசி நிர்வாகி ஒருத்தர் ஸ்டாலில் நின்றுக்கிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. என்னென்னா, அந்த மாதிரி போலீஸ் வந்திருக்குது, புகார் வந்திருக்குதா சொல்கிறாங்க. இந்த புத்தகத்தில் அவன் எதுக்கு வெளியிட்டீங்க அப்படின்னா, அதில் 2-3 காரணங்கள் முதல்ல சொன்னதா தம்பி செந்தில்நாதன் சொல்கிறாங்க. முதல்ல என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த பப்பாசி இன்னைக்கு புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி நடக்குதுன்னு ஒரு விளம்பரம் போடுறாங்கல்ல, கார்டு எழுதி ஏகலைவன் பெற்றுக்கொள்பவர் ஒருத்தர் பாலமுரளிவர்மன், அப்புறம் களஞ்சியம் பெற்றுக்கொள்பவர்கள் இவர்னு சொல்லிட்டு வருதுல, அந்த பேருக்கு கிடந்த விளம்பர தேதியெல்லாம் போட்டுட்டு அந்த தமிழம் சிம்பிள் இருக்கும், பப்பாசி சிம்பிள் இருக்கும். இதுதான் இருக்கணும், எல்லாத்துலேயுமே இருக்குது. இதை யாரை கேட்டுக்கிட்டு போட்டீங்க? இப்போ இது போட்டதால பப்பாசி இந்த புத்தகத்தை கொண்டு வந்ததாக அதான அர்த்தமாகுது. இது பப்பாசிக்கு பெரிய நெருக்கடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் முதல்ல அவங்க பேச்சுவார்த்தை தொடங்கி கடுமையாக அவரை சாடுறாங்க. அதனால இது இருக்கக்கூடாதுன்னு இவர் சொன்னார், கொஞ்சம் இருங்க, 13 புத்தகம் இது வரைக்கும் இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி போட்டிருக்கேன், வெளியிட்டிருக்கிறேன். 13 புத்தகத்துலேயுமே இந்த பப்பாசி சிம்பிள் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு புத்தகத்தில் நான் போட தவறிட்டேன். அப்போ நீங்கள் கூப்பிட்டு என்ன கேட்டீங்கன்னா, போன முறை யாரை கேட்டுன்னு இந்த நீக்கினீங்க, பப்பாசி சிம்பிள் இல்லாமல் என் புத்தகத்தை வெளியிட்டீங்கன்னு என்னை பெரிய ஆர்குமெண்ட் பண்ணீங்க. ஐயா, தெரியாமல் நடந்து போச்சு, நான் இனிமேல் வரக்கூடிய எல்லா புத்தகத்திலும் நான் போடுறேன்னு அப்போ சொல்லியிருந்தேன். அதுக்கு பிறகு 2 புத்தகத்தில் அதே மாதிரி போட்டு சிம்பிள் வச்சு தான் வெளியிட்டேன். அதே போல் தான் இந்த முறையும் நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே, அப்போ பப்பாசி சிம்பிள் இல்லாமல் ஏன் புத்தகத்தை வெளியே கொண்டீங்கன்னு சண்டைக்கு வந்தீங்க. இப்போ பப்பாசி புத்தகத்தை அந்த சிம்பிள் வச்சுக்கிட்டு ஏன் வெளியே கொண்டு வந்தீங்கன்னு சண்டைக்கு வரீங்க. அப்போ ஏன் கொண்டு வரலன்னு நீங்கள் கடந்த ஆண்டு, இந்த ஆண்டு வழக்கமே எல்லாருமே அதே மாதிரி. ஆமாம், எல்லாருமே செய்வாங்க. எல்லாருடைய புத்தகத்தினுடைய அந்த வெளியீடு நிகழ்வுகளில் பார்த்தீங்கன்னா கீழே அதில் இருக்கும். அப்புறம் நீங்கள் இங்கே வெளியிடக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு தான் சிறு அரங்கம் மற்ற அரங்கம் இருக்குது, காசு கட்டி வெளியிட வேண்டியதான். அது ஏதோ காரணம் சொல்லி சுற்றி வளைச்சி இந்த புத்தகத்தை பறிமுதல் பண்ண போகிறாங்க போலீஸு. சரி, அப்போ அவர் கேட்குறாரு, அந்த ஆர்குமெண்ட் விட்டு போச்சு, நீங்கள் சிம்பிள் சொன்னாங்கல்ல அது விட்டு போச்சு, நீங்கள் தான் போன வருஷம் போட்டுன்னு எல்லாரும் கட்டாயம் போடணும்னு நீங்கள் பப்பாசி, நான் அந்த மாதிரி போட்டேன், இது ஏற்கனவே வித்துட்டு இருக்கிற புத்தகம், இது எப்படி தடை செய்ய முடியும், இதில் என்ன உங்களுக்கு குத்தம் வந்துருச்சு அப்படின்லாம் கேட்ட உடனே சரி அதை விட்டுருங்க, இருந்தாலும் நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு பப்பாசி நிர்வாகத்தோட பேசியெல்லாம் பண்ணி கடைசியாக திரும்ப சொல்கிறாங்க. அங்கே நின்றுக்கிட்டு இல்லை அந்த புத்தகத்தை பறிமுதல் பண்ணிட்டு போகிறாங்க. சரி, பிரச்சனை பண்ணாமல் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு.
இப்போ பப்பாசியில் அவர் விளக்கம் கேட்குறாரு. எந்த அடிப்படையில் உங்கள் கட்டுப்பாட்டில் நான் பணம் கட்டி வச்சிட்ருக்கிறேன், நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிவிச்சிருக்கணும், முறைப்படி கடிதம் கொடுத்து அதுக்கு நான் விளக்கம் சரியாக இல்லைன்னா நீங்கள் வெளியேற்றிருக்கலாம். எதுவுமே நடக்கலை. காவல்துறை வந்து அள்ளிட்டு போகுது புத்தகம். காவல்துறை வந்தவங்க ஒரு டிஎஸ்பி தான் வந்திருக்கிறார். அவங்க தலைமையில் ஒரு டிஎஸ்பியே ஆமாம் வந்துட்டோன்னே எங்களுக்கு மேலே இருந்து ப்ரெஷரு. புரியுதுல? அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய மனிதர் அவங்களுடைய வீடியோ கேமராவும் வந்து இந்த புத்தகத்தை முழுக்க வெளியிடறோம்ல, நாங்கள் பேசணும்ல, முழுக்க வீடியோ பதிவு பண்ணிட்டு போச்சு. எனக்கு அதுவே சந்தேகம். நம்ம ஆமா ஆமா புரியுதுல உங்களுக்கு? புரியுது புரியுது. அப்போவே நினைச்சேன் மேல இருந்து ப்ரெஷரு என்ன, அது போன வருஷம் இல்ல ப்ரெஷர், இந்த வருஷம் ப்ரெஷர். அதைத்தான் நானும் கேட்கலான்னு இருந்தேன். போன வருஷம் இதே புத்தகம் விற்கப்பட்டுச்சு, ஆனா அட்டைப்படம் வேற. அது வந்து பாத்தீங்கன்னா முழுமையா கருப்பா இருக்கும். இந்திய எதிர்ப்பு போரில் திராவிட பித்தலாட்டம் அப்படின்னு இருக்கும். ஆனா அண்ணன் செந்தில்நாதன் அந்த தலைப்புல ஒரு சிறிய மாற்றத்தை செஞ்சுட்டாரு. திராவிட பித்தலாட்டம் என்பதற்கு பதிலாக ஈவேரா பித்தலாட்டம் அப்படின்னு மாத்தி இன்றைக்கு இருக்கின்ற ஏஐ தொழில்நுட்பத்தை எல்லாம் பயன்படுத்தி ஈழத்து சிவானந்த அடிகள் வந்து அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஈவேரா வந்து நடுவுல அதை தடுத்து நிறுத்துற மாதிரியான ஒரு படத்தையும் வச்சிருந்தாரு. சோ இதுதான் அவங்க கண்ணை உறுத்தி இருக்கும். அதெல்லாம் இல்ல அதுல அந்த ஈவேரான்றது புத்தகத்துக்குள்ளரே இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. அது ஒண்ணு இவர்தான் துரோகம் பண்ணாருலாம் இருக்குது, அதுல ஒண்ணும் மாற்றல. இருந்ததை எடுத்துதான் தலைப்பு வைக்கிறாங்க. இப்ப அதிகம் பேசப்படுது இந்த பராசக்தி வந்து பராசக்தி படத்திற்கு பிறகு. அதற்கு மறுப்பு சொல்லும் விதமாக இந்த கும்பல் காட்டி கொடுத்த கும்பல், முதுகுல குத்துன கும்பல் என்ற புத்தகம் இது ஒண்ணுதான். இப்ப இது வந்து தடை செய்யப்பட்ட புத்தகம் கிடையாது. அப்புறம் எப்படி காவல்துறை வந்து பறிமுதல் செய்யுது? அதுதான் சொல்றேன், இது சர்வாதிகார ஆட்சி, ஜனநாயக ஆட்சி இல்ல. புரியுதுல உங்களுக்கு? இந்த கும்பல் வந்து சர்வாதிகார கும்பல். அதிகாரம் உங்களுக்கு இருக்குதுன்றதுக்காக ஒரு டிஎஸ்பி தலைமையில வரீங்க, எந்தவித காரணமும் சொல்லாம பப்பாசி நிர்வாகியை கூட்டுட்டு போய் புத்தகத்தை வாரி எடுத்துட்டு போயிருக்காங்க. இப்போ வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புத்தகம் வந்து பராசக்தி படம் வந்துட்டு நாங்கள் தான் திராவிடம் தான் செய்தது, திமுக தான் செய்ததுன்றதுக்கு நேர்மாறான புத்தகம் தான் இந்த புத்தகம். அதுதான் அவங்களுக்கு இடிக்குது. ஒரு சட்டவிரோதமாக வந்து நீங்கள் கைப்பற்றிட்டு போயிருக்கிறீங்க, அது சட்டவிரோதம், அத்துமீறல், சர்வாதிகாரம். இது பப்பாசி எப்படி அனுமதிக்குது? உங்கள் கண்ட்ரோலில் உங்கள் கிட்ட இருக்கிற ஒருத்தர் பணம் கட்டி அரங்கை எடுத்து நடத்திட்டு இருக்கிறாரு. இந்த விதத்தில் நீங்கள் விதிமுறையை மீறி இருக்கிறீங்கன்னா கிளம்பணும்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் புத்தகத்தை வந்து அள்ளிட்டு போகிறீங்க. அந்த அரங்கத்தை காலி பண்ணுன்னு கூட சொல்லியிருக்காங்க, சொன்னதாக சொல்கிறாரு அவர். எதுக்கு பண்ணணும் என்னத்துக்குன்னு கேட்குறப்ப சரி அதெல்லாம் வேணாம், புத்தகத்தை மட்டும் எடுத்துகிட்டு போட்டுன்னு சொல்ல வரீங்க. அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதுன்னு நீங்கள் எல்லாம் பண்ணுறீங்களா? பப்பாசி ஆளுங்கட்சிக்கு வந்து தான் கை கட்டி சேவங்க செய்தா பொதுவாக இருக்கக்கூடியது பப்பாசி இல்லை, அப்படிதான் இருக்கிறாங்க. இப்போ கடந்த ஆண்டு வந்து டிஸ்கவரி புக் பேலஸ் வந்து தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற புத்தகத்தை வெளியிட்டாங்க. அண்ணன் சீமானை வச்சு தான் வெளியிட்டாங்க. அதற்காகவே வந்து இந்த புத்தக கண்காட்சியில டிஸ்கவரி புக் பேலஸ்க்கு இடம் இல்லை. அதுலயே வந்து நான் நிறைய பேசிட்டேன். என்னன்னா, ஒருத்தர் வராரு, நான் உங்களை கூப்பிடுறேன் பேசுறதுக்கு, நீங்க என்ன பேச போறீங்கன்றது எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு பப்ளிஷர். திமுக ஆதரவு புத்தகத்தை கிட்டத்தட்ட 60% என்னுடைய ஸ்டாலில் இருக்குது. கொண்டு வந்தது திமுக ஆதரவு புத்தகம் தான். மற்ற புத்தகம் இலக்கியங்களும் தமிழ் தேசம் சேர்ந்து ஒரு 30-40 இருக்கும் பர்சன்டேஜ். நான் சொல்ல வர்றது பொதுவாக அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் டிஸ்கவரி அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தது. நீங்கள் இனிமேல் சீமானை இந்த நிகழ்ச்சிக்கு யாரும் கூப்பிடக்கூடாதுன்னு கண்டிஷன் உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது பப்பாசிக்கு. நீங்கள் அப்படி வேணால் பண்ணியிருக்கலாம். இந்த புத்தக அரங்கே டிஸ்கவரி சேனலுக்கு கொடுக்கக்கூடாதுன்றது மிகப்பெரிய ஒரு சர்வாதிகார போக்கு. என்ன உங்களுக்கு அவ்வளோ கொதிக்குது சீமான்னாக்கா? ஏன் அவ்வளோ எரியுறீங்க நீங்கள்? எதுக்கு உங்களுக்கு? நீங்களாம் ஒரு ஜனநாயகவாதியை முதல்ல. நீங்கள் தொடக்கத்தில் கட்சி தொடங்கின புதுசில் எங்களை கட்சி நடத்த விடாமல் மாந்தோப்புலையும் அங்கேயும் இங்கேயும் கரும்பு தோட்டத்துலையும் உட்காந்து நாங்கள் கூட்டத்தை நடத்தணும்லாம் பெருசாக சொல்லிக்கிறீங்க. காங்கிரஸ் வந்து பெரிய ஜனநாயக விரோதத்தை செய்துன்னு சொன்னீங்களே, அதுக்கும் இன்னைக்கு நீங்கள் செய்யறதுக்கு என்னப்பா வித்தியாசம்? அதே தானே நீங்கள் செய்கிறீங்க. ஏன் சீமான் தமிழ் தேசியம் மட்டும் உங்களுக்கு ஆகுது? இப்போ இன்னொரு புத்தகம் தினமலர் ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கு, திராவிட இயக்க வரலாற்று புரட்டுக்கள். இதை விட மோசமாக உங்களை வச்சு கிழிச்சிருக்காங்க அந்த புத்தகம். அதுலேயும் ப்ரெஷர் எங்களுக்கு இருக்குதுன்னு அங்கே போயிட்டு புத்தகத்தை அள்ளிட்டு போங்களேன். வாய்ப்பே இல்லையா? ஏன் வாய்ப்பு இல்லை? ஏன் இல்ல? அது பெரிய பப்ளிகேஷன். அது ரெண்டாவது அது வந்து இந்துத்துவ சார்புள்ள ஒரு புத்தகம். நீங்க தான் இந்துத்துவ எதிர்க்கிற கும்பலாச்சு. எதிர்ங்களாம் போயிட்டு இல்ல, அந்த புத்தகத்திற்கு செய்யப்பட்ட விளம்பரத்தை கூட மூடி மறைச்சிட்டாங்களே. இல்ல, மூடி மறைக்கல. அது வந்து அன்அபிஷியலா போயிட்டாங்க. வந்து அந்த QR கோடை போய் ஒட்டுறான். அதை ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு இங்கே எதுக்கு ஒட்டுற, உன்னை யாரும் ஒட்ட சொன்னதுன்னு கேட்டோன்னு இல்லைன்னு பிச்சுக்கிறான் உடனே. எந்த அடிப்படையில் இதுக்கு வந்து இந்த தினமலர் எடுத்துக்கிற நுழைவு வாயில் இதுக்கு பணம் கட்டி எடுத்துருக்கோம், எங்ககிட்ட என்னென்ன புத்தகம் இருக்குதோ அந்த அட்டைப்படத்தை போட்டுக்கிறோம். இங்கே எதுக்கு நீ வந்து ஒட்டுறோன்னு ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டோன்னு அந்த கேள்வி எடுத்துக்கிட்டு அது பிச்சு ஒட்டந்து எடுத்துகிட்டு
ஆஃபீஸில் தான் சொன்னாங்கன்ட்டு போகிறேன். அவர் தன்னார்வலர் அவர். ம், ம். அப்போ தன்னார்வலர் ஒரு கருஞ்சட்டை ஆர்வத்தோடு இருக்கக்கூடியவரை நீங்கள் கொண்டு வந்து உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அவர் மூலமாக சொல்லி அதை ஒட்ட போனீங்க. அங்கே வந்து தொட்டதுக்கே உங்களுக்கு இவ்வளோ ஃபயர் மாதிரி வந்துருச்சு. இந்த புத்தகத்தை போய் நீங்கள் எங்களுக்கு மேலே இடத்துலேருந்து பிரச்சனை சொல்லிட்டு சும்மா அள்ளிட்டு போய் பாருங்களேன். என்னென்னா அடுத்த நாள் உங்களுக்கு தலைகீழாக மாறும் எல்லாமே. புரியுதில்ல? இந்துத்துவாவை உங்களால் தொட முடியாது. இழைச்சது தமிழ் தேசியம். நம்ம ஐயா அங்கெல்லாம் போய் வீரத்தை காட்ட மாட்டாரா? வீரத்தாங்கலாம் அங்கே காட்ட மாட்டாங்க. இவங்கள மாதிரி ஒரு கோழைகள் உலகத்தில் வேறு யாருக்கு? இவங்களுடைய வீரம் எல்லாம் தமிழ் தேசியர்கிட்ட தான். இவங்க வீரம், மீசியம் முறுக்கிறது, பொய் வழக்கு போட்டு உள்ள வைக்கிறது எல்லாம் தமிழ் தேசியர்கிட்ட தான். ஒருவேளை அவருடைய குரல் பதிவு வெளியாகி பெரிய கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளாச்சு இல்ல, அதனால மனம் நொந்து போய் இப்படி எல்லாம் பழி வாங்குறாரோ? மனம் நொந்து போய் இருக்காது. மன உளைச்சல் என்ன செய்யறதுன்னு செய்யாம அதுக்கு அவர் பொறுப்பான கூட எனக்கு தெரியல. ஆனால் அவங்க நோக்கம் இதுதான் தெரியுது. நான் நினைக்கிறேன் இதே கருத்து தான் சொல்லுது. திராவிட இயக்க வரலாற்று புரட்டுகள், உங்க புரட்டுகள் என்னன்னு அங்க போய் நீங்க தொட்டு பாரு, கையை வச்சு பாரு, அங்க போய் புத்தகத்தை அள்ளி போய் பாருங்க. அந்த புத்தகம் முக்கியமா எதை பத்தி எல்லாம் பேசுது தெரியுமா? சொல்லுங்க. வஉசியோட கப்பல் கம்பெனிக்கு ஈவேரா பணம் திரட்டி கொடுத்தாருன்னு சொன்னாங்க இல்லையா? அது உண்மையான ஃபேக்ட் செக் பண்ணி இருக்கிறாங்க. வஉசி ஈவேராவை பத்தி உண்மையிலேயே என்ன பேசினாருங்கிறதையும் பதிவு பண்ணி இருக்காங்க. வரலாற்று புரட்டை வந்து இவங்க புரட்டு போட்டு தோல் உரிச்சிருக்கிறாங்க. நீ அது உங்களுக்கு தான் அசிங்கமா இருக்குதாங்க, போங்கல. நீங்க தான் இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் ஆச்சு, இந்துத்துவனுடைய பெரிய மாவீரர் ஆச்சு, எதிர்க்கிற கூட்டமாச்சுங்க. காலம் முழுக்க RSS இந்துத்துவ காலை நக்கி பிழைக்கக்கூடிய நீங்க அப்படின்னு நம்ம சொன்னா உங்களுக்கு கோபம் வருது. தப்பா பேசுறமோ ஒரு பத்திரிகையாளர் அப்படின்ற எண்ணம் நமக்கே அசிங்கமா இருக்குது. காலம் முழுக்க RSS கால் பிடித்து வழி நடத்தின நீங்கள் வந்து போறவனெல்லாம் பார்த்து நீ இந்துத்துவா பிடிஎம், இந்துத்துவா பிடிஎம்னு சொல்லிட்டு இருக்கிற. உங்களுக்கு தான் மனசு நோகுது, உங்களுக்கு தான் மேலெடுத்த அழுத்தம் வரும், உங்களுக்கு தான் வந்து இருக்குது. அதே சிந்தனை உள்ள புத்தகம் அங்கே வச்சிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு சட்னியா தெரியுது, இது மட்டும் ரத்தமா தெரியுதா உங்களுக்கு? ஏன்னா இலட்சவன் தமிழ் தேசியம் புரிதல் உங்களுக்கு. தமிழ் தேசிய அரசியல்னாக்கா நீங்கள் நசிக்கலாம், உங்கள் வீரத்தெல்லாம் அங்கே வந்து காட்டலாம், முறுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் அந்த அதே வீரத்தை அங்கே காட்டுங்களாம். சரியான ஒரு நீங்கள் நிர்வாகம், சரியான ஒரு கட்டமைப்பு, சரியான இந்துத்துவ எதிர்ப்பாளர்கள் அப்படின்னா அங்கே 420 எதிர்ப்பாளர்கள் அவங்கள சீட்டிங் மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இந்துத்துவாவுடைய இன்னொரு புத்தகத்தை போட்டு உரிச்சு இருக்கிறார் ஐயா பே மணியரசன். ஆரியத்துவாவின் அடியாள் படையே திராவிடம், ஆரியத்துவாவின் அடியாள் படையே திராவிடம் குறிச்சிருக்கிற பாதையப்பா வள்ளிட்டு போறாங்கன்னு தெரியல. நான் என்னன்றேன், இந்த பக்கம் பாயிருங்கள வேகம், இங்க வந்து உங்களுக்கு சுழுக்கு வந்தது உங்க புத்தியில. அந்த பக்கம் திராவிடம் ஆரியெல்லாம் வித்துட்டு இருக்கிற புக்கு பக்கம் போக மாட்டேங்கிறீங்க. சரி, ஒன்றும் இல்லை. அப்புறம் ஒரு விடுதலை அந்த தீகா சம்பந்தப்பட்ட அந்த திராவிடர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்டால், அதுல பெரியாருடைய கட் அவுட் வச்சிருக்காங்க. அந்த கட் அவுட்டுக்கு கீழே சில புத்தகம், அவருடைய பெரியாருடைய சீரழிவு அரசியல், இன்னொரு டைட்டில் பெரியார் மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி. அப்புறம் வந்துட்டு பே மணியரசன் ஐயாவுடைய அட்டைப்படம், அந்த படத்தை போட்டு விமர்சனத்தில் ஒன்று. இதை மட்டும் வரிசையாக வச்சு கொச்சப்படுத்துறீங்களே. காலம் முழுக்க RSSின் கால் பிடித்து ஆட்சி நடத்திய கருணாநிதினு ஒரு படத்தை போட்டு, கருணாநிதி ஆஃப் ரோஸில் இருக்கிற மாதிரி போட்டு, என்ன தொப்பியெல்லாம் மாட்டி, உங்களுக்கு அது மேலே வந்து RSS அவரை பிடிச்சி பொம்மலாட்டம் மாதிரி கையில் நூல் கோத்து ஒரு அட்டைப்படத்தை போட்டு நீங்கள் உண்மையிலே இருந்தீங்க. RSSனுடைய நத்தி பிழைத்தீர்கள், RSS அதிகாரத்தில் பங்கெடுத்தீர்கள், எப்போதெல்லாம் பங்கெடுத்தீர்கள், எப்போதெல்லாம் கோடி கணக்கில் பணத்தை சுரட்டினீங்க, எப்போதெல்லாம் அந்த வழக்குலேருந்து தப்பிச்சிங்க, அதுக்கு நீங்கள் நாக்பூர் ரூட்டை எப்படிலாம் தேடினீங்க, RSS வாசலில் போய் அறிவாலயம் வாசல் முட்டி போட்டது எங்கே, ஆதாரத்தோடு நம்ம எழுதி புக்கு வெளியில் கொண்டு வந்து, அதே போல் கொண்டு வந்து சீமானுடைய கட் அவுட் அங்கே வச்சுட்டு அவருடைய காலடியில் இந்த அட்டைப்படத்தை வைக்கிறோம். ஒத்துக்கிறீங்களா? அவ்வளவுதான், ரெண்டாகிருவாங்க அந்த இடத்துல. இங்க ஒரு ஜனநாயகம் கருத்து சுதந்திரம் பேசுற இந்த வேணாம், ரொம்ப வார்த்தை வந்துடக்கூடாதுன்னு நம்ம அடக்கி பேசுறோம். ஒரு கொதிப்பு வருது. என்னடா உங்களுக்கு தமிழ் தேசியம்னா இவ்வளோ இலக்காரமா பாயிறீங்க, திராவிடனா இந்துத்துவானா போய் பதுங்குறீங்க பதுங்கு குழியில, உங்க வீரம் அவ்வளவுதானே. எங்களுக்கு இந்த தமிழ் தேசியத்துக்கு ஒரு ஆசனா இருக்கிற மணியரசனையோடைய கட் அவுட் வைக்கிறோம். எங்களுக்கு இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு இருக்கிறார். ஓகே, உங்களுக்கு பெரியார் இருக்கிற மாதிரி நாங்கள் அவருடைய கட் அவுட் வச்சுட்டு அவருடைய கால் அடியில் இந்த அட்டைப்படம் போட்டு காலம் முழுக்க RSSின் கால் நக்கி பிழைத்த கருணாநிதினு ஒரு தலைப்பு போட்டு வைக்கிறேன். நம்ம என்ன உங்களுக்கு நீங்க அந்த ஜனநாயக கருத்து சுதந்திரம், அது என்ன கருத்து சுதந்திரம்னு பேசிக்கிறீங்களாங்க. அந்த கருத்து சுதந்திரம் இங்கேயும் வரணும் இல்லை, என்ன பண்ணுவீங்க நீங்க? கைது தான். ஏன் இதுக்கு கைது பண்றீங்க? நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. சீமானியும் பே மணியரசனையாவும் நீங்க கொச்சப்படுத்தி அந்த மாதிரி காலுக்கு கீழே வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு சுயமா அனுப்பிச்சிக்கிறீங்கனாக்கா அந்த இன்பம் இங்கேயும் வரட்டுமே உங்களுக்குன்ற விட்டுறீங்களா? அடுத்த வருஷம் வைக்கிறேன் விடுறீங்களா? சொல்லுங்க.
இப்போ நீங்கள் வந்து காலம் முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய காலை பிடிச்சியே வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதனால் அந்த பக்கம் போக மாட்டேங்கிறீங்க. இந்த பக்கம் தமிழ் தேசியம்னா சீறி பாஞ்சு வெளியே வரீங்க. இப்போ அவர் வந்துட்டு வழக்கு போகிறதா இருக்கிறார் அவர் தமிழகம். இது வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துது. ஒரு சித்தாந்தத்தை கொச்சப்படுத்துறீங்க. இது வந்து தடை செய்யப்பட்ட புத்தகம் இல்லை. இது எந்த அடிப்படையில் காவல்துறை வந்து வாரிட்டு போனது. வழக்கு போகிறதுனா யார் புகார் கொடுத்தார்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லாங்க. ஓகே, யாராவது புகார் கொடுத்து அதை நீங்கள் பதிவு செய்து அடிப்படை விசாரணை நடத்தின பிறகுத்தான் நீங்கள் அதை பறிமுதல் செய்திருக்கணும். இந்த புத்தகத்தை தடை பண்ணணும்னு கோர்ட்டுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கணும். ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்து இது செய்திருக்கணும். எதுவுமே இல்லையே. அப்போ இந்த சர்வாதிகார போக்கு பப்பாசி அதுக்கு துணையாக போகுதா? இடதுசாரி தோழர்கள்லாம் உள்ள இருக்கு. இல்லை, அப்படிதான் நடக்குது. புத்தக கண்காட்சியாக வந்து முழுக்க முழுக்க திராவிட சார்பான புத்தக கண்காட்சியாக நடக்குது. அதுக்கு ஒரு வெளிப்படையாக ஒன்று கொடுத்துருங்க. திராவிடர்களுக்கு மட்டும் இந்த கண்காட்சி புத்தக கண்காட்சி திராவிடர்கள் மட்டுமே வரட்டும். நாங்கள் திராவிட பொங்கலோடு இந்த நிகழ்ச்சி துவங்கும் அப்படி ஒரு பொது அறிவிப்பு கொடுத்துருங்க. தமிழ் தேசிய தளங்கள் இன்னும் மற்ற தளங்கள் எல்லாம் சேர்ந்து தனியாக அவங்க நடத்திக்கிட்டோம். திராவிடமும் அதுக்கு கூட்டாக இருக்கிற கம்யூனிசமும் நாங்கள் தனியாக நடத்திக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சிருங்களேன். எங்களுக்கான இது மாற்று எங்க ஆளுங்க மட்டும்தான் வரணும், வேற யாருக்கும் மாற்று கருத்து உள்ள வரக்கூடாது சொல்லிட்டு போங்களேன். என்ன அர்த்தம் அது உங்களுக்கு சொல்லுங்க. புரியுது. சரி, இது வந்து ஒரு ஜனநாயக விரோத போக்கு, ஒரு சர்வாதிகார போக்கு. இது வந்து கருத்து சுதந்திரத்தினுடைய கழுத்தை இவர்கள் நெருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு துணை போயிட்டு இருக்கிற இவர்கள் ஆட்சி மாற்றம் ஒருவேளை நடந்துச்சுன்னா 2026 பிறகு நடந்த பிறகு வெளியில் வந்து இவர்களுக்கு நடந்துட்டா மட்டும் கருத்து சுதந்திரம் கழுத்தை பிடிக்கிறாங்க, ரோட்டில் வந்து போராடுறாங்க. இது ஜனநாயக விரோத போக்கு, இது சர்வாதிகார போக்கு. இதை இவங்க மாற்றிக்கணும் அப்படின்றத நம்ம நோக்கமாக சொல்லலாம். சரிண்ணா.